நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த காணொலியில் ஜெர்மனியில் சூல்ஸ்பாகில் இருக்கிற ஒரு அழகான பூந்தோட்டத்தை விசிட் பண்ண போகிறோம். நான் நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு ஃப்ராங்க்ஃபர்ட் காலிஸ் வாட்டர்ன்ற ஸ்டேஷன்லேருந்து S3 ட்ரெயின் பிடிச்சி சூல்ஸ்பாக் போனாங்க. அதாவது S3 ட்ரெயின் வந்து பாட்ஸோடன் போகும். அந்த பாட்ஸோடன் டைரக்டில் போகிற ட்ரெயினை பிடிச்சி சூல்ஸ்பாக் வந்தேன். ப்ளூமன் சும் செல்ப்ஸ் எர்ன்டன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பூக்களை நீங்களே பறிச்சுக்கலான்றது அதனோட அர்த்தம். ப்ளூமன்னா ஃப்ளவர்ஸ் பூக்கள், செல்ப்ஸ்னா செல்ஃப், எர்ன்டன் அப்படின்னா வந்து பறிச்சுக்கிறது இல்லை பிக் பண்ணுறது, ப்ளக் பண்ணுறதுன்னு சொல்லலாம். நேற்று வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்தது, அதனால் எனக்கு தலைவலி வந்துடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அளவுக்கு வந்து ரொம்ப அந்த வேக்காடு இருக்காது. ஆனாலும் அந்த வெயில் ரொம்ப சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஹெட்டேக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து தினமும் வெளியே வரத்துல நான் மோஸ்ட்லி ரொம்ப ரேராக தான் நான் வந்து வெளியே வருவேன். மோஸ்ட்லி ரூமில் தான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது நான் அந்த இடத்துக்கு வரும்போது ரொம்ப ஒரு உற்சாகமாகவும் ரிலாக்ஸ்டாகவும் உணர்ந்தாங்க. ஏன்னா இந்த டைம் தான் வந்து சூரியன் மறைய போகிற டைம். இந்த இடத்துல இருந்து சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும்போது மனசு நிறைவாகவும் லகுவாகவும் இருந்ததுங்க. ஏன்னா எந்த கவலை பற்றி யோசிக்காமல், யாரை பற்றி யோசிக்காமல், வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு அமைதியாக நீங்கள் பொறுமையாக உங்களை பூக்களை தேடி நீங்கள் பறிக்கலாம். உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. யாரும் வந்து உங்களை வற்புறுத்த மாட்டாங்க போக சொல்லி. டைமும் கிடையாதுங்க. வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. நீங்கள் பொறுமையாக நிதானமாக பறிக்கலாம். ஆல்ரெடி 2 பேர் பாருங்கள் பூ பறிச்சுன்னு போகிறாங்க. அவங்க இந்த நிலம் ஃபுல்லாக வந்து இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த பூ பிடிக்குமோ அந்த பூவை சூஸ் பண்ணி அவங்க வந்து பொறுமையாக பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு அவங்க ஒரு கிரீடம் செய்கிறது, கிரீடம் மாதிரியோ இல்லை வந்து ஒரு பொக்கே மாதிரியோ ரெடி பண்ணி அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பல ஏக்கர் இருக்கும். இது ஃபுல்லாகவே பூ தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக சில பூக்கள் வந்து அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக எடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் நிறைய இடம் வந்து காலியாக இருக்கிறத பார்ப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பூக்கள் இன்னும் ஃபுல்லாக கிளியர் பண்ணல. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி தோட்டம் வச்சுருக்காங்க. அதே நிறைய சூரியகாந்தி வந்து இருக்குது. பாதி பறிச்சிருக்காங்க, பாதி இருக்குது. இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த போர்டு வச்சுருக்காங்க, நோட்டீஸ் போர்டு வச்சுருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் பார்க்கும்போது நிறைய பேர் இருக்காங்க. இந்த நோட்டீஸ் போர்டை நீங்கள் பார்த்துட்டு எந்த பூக்களை நீங்கள் பறிச்சிக்கலோ அந்த பூக்களுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய விலையை நீங்கள் தீர்மானிச்சிருக்காங்க. அந்த விலையை வந்து அங்கே இருக்கிற உண்டியில் நீங்கள் போட்டுடலாம். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களை வந்து கேட்க போகிறது கிடையாது. யாரும் வந்து உங்களை வந்து செக் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு பயந்து நீங்கள் வந்து அதை செய்யலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்குது. 40 சென்ட்டு, 60 சென்ட்டு, 90 சென்ட்ஸு, 30 சென்ட்ஸு, 1 யூரோ, 1.2 யூரோன்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிள் தான். சரிங்களா? நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த பூக்களுடைய அந்த வெரைட்டியை பொறுத்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் அங்கே இருக்க உண்டியலில் போட்டுடலாம். அந்த அளவுக்கு மக்கள் பார்த்திங்கன்னா உண்மையாகவும் நேர்மையாகவும் அந்த ரேட்டை வந்து அவங்க கரெக்டாக அவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை அவங்க தீர்மானித்து அதுக்கான அமௌண்ட்டை அந்த உண்டியலில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி இதை சுற்றி இருக்க வயல்வெளியில் நீங்கள் வந்து வாக்கிங் போகலாம், சைக்கிளிங் போகலாம், ஸ்கேட்டிங் போகலாம். எல்லாமே ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான அனுபவமாக இருக்கும். நல்ல ஒரு அழகான அனுபவமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சூரியகாந்தி தோட்டத்தை விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது சூரிய அஸ்தமனம் ஆனதுனால பல சூரியகாந்தி பூக்கள் தலையை கீழே குனிஞ்சிருந்தாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பல சூரியகாந்தி பூக்களை ஆல்ரெடி பறிச்சிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து நிறைய கேப் இருக்கலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து முழுமையாக வந்து சூரியகாந்தி பூக்களை யாரும் பறித்து முடிக்கல. அதனால் தோட்டத்தண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதத்தில் எல்லாம் வந்து பறித்து முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அந்த சூரியகாந்தி பூக்களை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, செடியெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு எதனா பூக்களை வந்து அவங்க நடுறதுக்கு இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த தோட்டம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பல வெரைட்டியான பூக்களை வந்து அவங்க போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூக்களும் வந்து ஒரு சீசனில் இருக்கும். அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூக்களை வந்து ஃபுல்லாக கிளியர் ஆனதுக்கப்புறம் அந்த செடிகளை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப வேறு பூக்களை போடுவாங்க. அதனால் எப்பயும் பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பலதரப்பட்ட பூக்களை வந்து கண்டு ரசிக்கலாம். ஒரு பொக்கே ஷாப்புக்கோ இல்லை ஃப்ளவர் ஷாப்புக்கோ போயிட்டு நாம் அங்கே ஒரு பூக்களை வாங்கி நம்ம யாருக்கும் பிரச்சனை பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளே பூக்களை பறித்து அதை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி க்ரியேட்டிவிட்டியாக வந்து செய்யும்போது தனி சந்தோஷமும் நிம்மதியும் இருக்குங்க. ஏன்னா அது வந்து உண்மையிலே ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீலிங். காசு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு காசு வந்து பெருசு வித்தியாசம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா எல்லா பொக்கே ஷாப்பில் போனீங்கன்னா இதே மாதிரி பூக்களை வந்து அவங்க டெக்கரேட் பண்ணி ஒரு 5 யூரோக்கோ 3 யூரோக்கோ கொடுப்பாங்க. ஆனால் நீங்களே பறித்து உங்களுக்கு பிடிச்சமானவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் ஒரு டிசைன் பண்ணி ஒரு பொக்கேவோ இல்லை வந்து ஒரு கிரீடமோ நீங்கள் பண்ணும்போது அது ரொம்ப வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக அந்த பூக்களை வந்து அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் இருக்கிற பூக்களை சூஸ் பண்ணி பறிச்சிருந்தாங்க. நான் பர்சனலாக அதை ஏன் பண்ணலைன்னா என்னுடைய ஃபேமிலி வந்து இந்தியாவில் இருக்காங்க. அதனால் வந்து நான் என்னால் அதை செய்ய முடியல. கண்டிப்பாக நான் ஃபேமிலியோட வரும்போது கண்டிப்பாக திரும்ப விசிட் பண்ணி கண்டிப்பாக நானும் பூக்களை பறித்து க்ரியேட்டிவாக அதெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணுவேங்க. இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது ஸ்ட்ராபெரி கார்டன். இந்த ஸ்ட்ராபெரி கார்டன் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் லாஸ்ட் மந்த்துக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது.
அப்போ வெளியெலாம் போட்டிருந்தாங்க. இப்போ வெளியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வேறு என்ன பூக்களை இல்லை வேறு என்ன வந்து ஒரு பயிரை வந்து விவசாயம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது பியர் பிளான்ட்டுங்க. அதாவது இந்த ஊரில் பியர் வந்து நம்ம ஊரில் பால் மாதிரிங்க. எல்லாருமே குடிப்பாங்க. அதில் வந்து 2 இருக்கும். ஆல்கஹால் இருக்கும், ஆல்கஹால் இல்லாமலும் இருக்கும். ஆனால் எதுக்குமே செய்யறதுக்கு கண்டிப்பாக இந்த பியர் பிளான்ட் வேணும். இந்த பியர் பிளான்ட் இல்லாமல் அவங்க செய்ய முடியாது. இதான் வந்து மூலதனம், சரிங்களா? இதான் வந்து மூலப்பொருள். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் எப்படி நம்ம ஊரில் நெல், கரும்பு, வேர்க்கடலை வந்து விவசாயம் பண்ணி நம்ம வந்து பயிரிடுறோமோ, எப்படி வந்து நம்ம வந்து சாகுபடி பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேயும் இந்த பியர் பிளான்ட் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. நாம் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் என்னோட அடுத்த வீடியோவில் ஜெர்மனியில் ஸ்ட்ராபெரி ப்ளக் பண்ண அனுபவத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னோட இணைஞ்சிருங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.